ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம 5 ஃபவுண்டேஷனல் ஜெனரேட்டிவ் ஏஐ கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்எல்எம்ஸ்க்கு மெமரி கிடையாது. நம்ம சொல்கிற எதையுமே அது ஞாபகம் வச்சுக்காது. அப்படி இருக்கும்போது ChatGPT, Gemini இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி யூசர் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து சம்டைம்ஸ் நம்ம ஒரு லாங் கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த கான்வர்சேஷனை ஆரம்பித்தோம் அப்படின்ற கான்டெக்ஸ்டையே மறந்துட்டு எல்எல்எம் ரெஸ்பாண்ட் பண்ணோம். இதெல்லாம் ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸுக்கு மெமரி கிடையாது. நம்ம பேசுகிற எதையுமே அது ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேன் யூ கிவ் மீ 5 ஷார்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் ஆன் வை ஷுட் ஐ லேர்ன் ஏஐ as a சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நமக்கு ஏஐ கிட்டேருந்து ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் ரெஸ்பான்ஸாக வரப்போகுது, ரைட்? ஸோ இது ரெஸ்பான்ஸாக வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபாலோ அப் கொஷின் கேட்க போகிறேன். கேன் யூ எக்ஸ்பிளைன் பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு கேட்டிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலை, ரைட்? பட் ஸ்டில் எல்எல்எம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் ஃபியூச்சர் ப்ரூஃப் யுவர் கரியர் அப்படின்றது தான் பாயிண்ட் நம்பர் 3ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்எல்எம் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ நான் ஏன் எல்எல்எம்க்கு மெமரி கிடையாது, அது எதையுமே ஞாபகம் வச்சுக்காதுன்னு சொல்கிறேன்னா, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் இன்புட்டாக கேட்கும்போது அந்த கொஷின் மட்டும்தான் நம்ம எல்எல்எம் மாடலுக்கு அனுப்புகிறோம். அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது, ரைட்? பட் நான் ஒரு ஃபாலோ அப் கொஷின் கேட்கும்போது நம்ம அந்த கொஷினை மட்டும் எல்எல்எம்க்கு அனுப்பலை. நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பேசியிருக்கோம், ஃபர்ஸ்ட் யூசர் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஏஐ கிட்டேருந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் சேர்த்து பண்டில் பண்ணி ஒரு ஃபுல் பேக்கேஜாக நம்ம எல்எல்எம்க்கு அனுப்புகிறோம். ஸோ எல்எல்எம் என்ன பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை அப்போ புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யூசர் இப்போ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபாலோ அப் கொஷின் இப்போ கேட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து யூசர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அதுக்கு ஏஐ என்னெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி மாதிரி பண்டில் பண்ணி ப்ளஸ் நம்ம இப்போ கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் அதையும் சேர்த்து தான் நம்ம எல்எல்எம்க்கு அனுப்புகிறோம். அதனால தான் எல்எல்எம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம எல்எல்எம் கூட கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி எந்த ஒரு மெமரியும் கிடையாது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏஐக்கு கொடுக்க போகிற இன்புட் ஜாஸ்தியாக இருக்க போதா, இல்லை ஏஐ கிட்டேருந்து வர போகிற அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்க போதா அப்படின்றத பிளெயினாக பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் தானே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஸ்டில் ஒரு லாங் கான்வர்சேஷனில் நம்ம மொத்த கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியையும் ஒரு ப்ராம்ப்ட் கூடயும் சேர்த்தே அனுப்புகிறோம் அப்படின்றதுனால இன்புட்டு தான் நம்ம ஜாஸ்தியாக அனுப்புவோம் ஏஐக்கு. ஏஐ கிட்டேருந்து வரப்போகிற அவுட்புட் கம்மியாக தான் வரும். ஸோ இந்த டிஸ்டிங்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏஐயோட பில்லிங் ப்ரைஸிங் கால்குலேட்டர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட கன்சம்ஷனை பற்றி பேசியிருந்தோம். நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்புட் வாங்குகிறோம் அதுக்கிட்ட இருந்துன்றதை பொறுத்து தான் நமக்கு கன்சம்ஷன் கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த கன்சம்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு சென்டென்ஸை ஏஐக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எத்தனை டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஏஐ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரைஸிங் கால்குலேட்டரில் GPT 5.1 மாடலுக்கு 1 மில்லியன் இன்புட் டோக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு $1.1 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் 1 மில்லியன் அவுட்புட் டோக்கன்ஸுக்கு $9 ப்ரைஸிங் வருது. ஸோ இன்புட் டோக்கன்ஸ்னால் என்ன, அவுட்புட் டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏஐக்கு கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே இன்புட் டோக்கன்ஸ், ஏஐ கிட்டேருந்து நம்ம வாங்குகிற ரெஸ்பான்ஸை வந்து அவுட்புட் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம போன கான்செப்டில் பேசின முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இன்புட் டோக்கன்ஸோட சைஸ் வளர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா நம்ம ஒரு லாங் கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம ஃபுல் கான்வர்சேஷனையும் ஒரு தடவையுமே ப்ராம்ப்டாக நம்ம ஏஐக்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு தடவையுமே இன்புட் டோக்கனோட சைஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஓகே, அதனால தான் இன்புட் டோக்கன்ஸுக்கு விலை கம்மியாகவும் அவுட்புட் டோக்கன்ஸுக்கு விலை ஜாஸ்தியாகவும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவுட்புட் டோக்கன்ஸோட சைஸ் வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும் ஏஐ கிட்டேருந்து. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் டோக்கன்ஸ்னால் என்ன, ஒரு டோக்கன் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு இன்புட் சென்டென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை டோக்கனைஸ் பண்ணி எத்தனை டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நான் ஒரு இன்புட்டில் இஸ் இட் பெனிஃபிஷியல் டு லேர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் 2026 அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அதை ஒரு ஓப்பன் ஏஐ மாடலுக்கு நான் இன்புட்டாக கொடுக்கும்போது எத்தனை டோக்கன்ஸாக அது கிரியேட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. கீழே பார்த்தோம்னா நமக்கு 9 வேர்ட்ஸ் இருக்குது, 12 டோக்கன்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ ஒரு வேர்டு ஒரு டோக்கன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது. ஸோ ஏஐ மாடல் ஒரு சென்டென்ஸையும் எத்தனை டோக்கன்ஸாக பிரிக்குது அப்படிங்கிறத நம்மளால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதே இன்புட்டை நான் ஒரு ஜெமினி மாடலுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா 9 வேர்ட்ஸ் 15 டோக்கன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஓப்பன் ஏஐ 12 டோக்கன்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணிச்சு. பட் ஜெமினி இதை 15 டோக்கன்ஸாக கன்சிடர் பண்ணுது இந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸை. ஓகே, ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 4 கேரக்டர்ஸை 1 டோக்கன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோக்கனைசேஷனுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம் எஸ்டர்டே அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்ம எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணும்போது
எல்எல்எம் இந்த சென்டென்ஸை டோக்கன்ஸாக பிரிக்கும், ரைட்? ஸோ இந்த டோக்கன்ஸாக பிரிக்கும்போது நம்மளோட ஹியூமன் பிரெயின் எப்படி ஸ்பீக்கிங் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குதோ, அது மாதிரி எல்எல்எம் ஸ்பீக்கிங் அப்படின்றத ஒரு இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னு புரிஞ்சுக்காது. ஸோ இந்த வேர்டை ஒரு கேரக்டர் சீக்வன்ஸை தான் அது பார்க்கும். ஸோ இந்த டோக்கனைசரை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நிறைய டேட்டாவை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ரைட்? பப்ளிக் டேட்டா, இன்டர்நெட் டேட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் எந்தெந்த கேரக்டர் சீக்வன்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டுகெதராக வருது அப்படின்றத அந்த எல்எல்எம் புரிஞ்சுக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை மல்டிபிள் சீக்வென்ஷியல் கேரக்டர்ஸாக பிரிக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த சென்டென்ஸை டோக்கனைஸ் பண்ணும்போது ஒரு சில எல்எல்எம் ஸ்பீக் அப்படிங்கிறத ஒரு டோக்கனாகவும் ஐஎன்ஜியை ஒரு டோக்கனாகவும் வைக்கலாம். இன்னொரு சில எல்எல்எம்ஸ் எஸ்பிஇஏ அப்படின்றதே ஒரு டோக்கன், கிங் அப்படின்றத ஒரு டோக்கனாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில எல்எல்எம் ஸ்பீக்கிங் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் சிங்கிள் டோக்கனாக கூட யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோக்கனைசேஷன் இப்படி தான் இருக்கும், இந்தந்த டோக்கன்ஸை தான் பிரியும் அப்படின்றத நம்ம கேரண்டீடாக சொல்ல முடியாது. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சேம் சென்டென்ஸை ஜெமினியில் 15 டோக்கன்ஸாக கிரியேட் பண்ணிச்சு, ஓப்பன் ஏஐ மாடல் 12 டோக்கன்ஸாக கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் டோக்கனைசேஷனோட முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா டோக்கன்ஸை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அந்த சென்டென்ஸுக்கு மேபி ஓப்பன் ஏஐ மாடல் டோக்கனைசேஷனை கொஞ்சம் பெட்டராக பண்ணிச்சு அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டோக்கனைசேஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. பைட் பேர் என்கோடிங், யூனிகிராம், வேர்ட் பீஸ். ஸோ எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி டோக்கனைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோக்கனைசேஷன் மாடலும் மாறும். ஸோ இப்போ நம்ம ஹை லெவலில் டோக்கன்ஸ்னால் என்ன, டோக்கனைசேஷன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். சம்டைம்ஸ் நீங்கள் ChatGPT கிட்ட ஒரு லாங் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெசேஜஸ்க்கு அப்புறமா என்ன கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்றத எல்எல்எம் மறந்துடும். இல்லை நீங்கள் ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபைலோ ஒரு புக்கோ நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த புக்கிலேருந்து சில இன்சைட்ஸோ கொஷின்ஸோ கேட்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எல்எல்எம்மால் கரெக்டான ஆன்சர்ஸை அந்த புக்கிலேருந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியாது. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோனா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அட் அ டைம் எல்எல்எம்மால் மேக்ஸிமம் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை படித்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. இதை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் ChatGPT கிட்ட ரொம்ப நேரமாக ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி 99 டைம்ஸ் இன்புட் மெசேஜஸ் கொடுத்துட்டீங்க, 99 ரெஸ்பான்சஸ் வந்துருச்சு ஏஐ கிட்டேருந்து. இப்போ உங்களோட 100th ப்ராம்ப்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் எல்எல்எம்க்கு போக போகிறது கிடையாது. ஏன்னா எல்எல்எம்க்கு மெமரி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு அதுக்கு ஞாபகம் இருக்காது, ரைட்? ஸோ உங்களோட ப்ரீவியஸ் 99 இன்புட் ப்ராம்ப்ட்ஸ், அப்புறம் ஏஐ கிட்டேருந்து வந்த 99 ரெஸ்பான்சஸ் ப்ளஸ் உங்களோட 100th இன்புட் ப்ராம்ப்ட், இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக தான் எல்எல்எம்க்கு இன்புட்டாக போக போகுது, ரைட்? அப்போது அந்த ஒரு இன்புட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது, நிறைய டோக்கன்ஸ் இருக்க போகுது. ஸோ அட் அ டைம் நம்ம எல்எல்எம்க்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவோட சைஸை நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடியோட லேட்டஸ்ட் 5.1 மாடலுக்கு 4 lakh இன்புட் டோக்கன்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதுதான் அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ சைஸ். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பெரிய கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு ப்ரோக்ராமிங்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சதுக்கப்புறமா அந்த டோக்கன்ஸோட சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இன்புட் ப்ராம்ப்ட்டில். அப்போது இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவோட லிமிட்டை தாண்டி போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசின நிறைய மெசேஜஸ் எல்எல்எம்மால் இப்போ பார்க்க முடியாது. ஓகே, அதுதான் நான் முதல்லே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய புக்கை இன்புட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்கில் ஒரு 100 பேஜஸ் இருக்குது, இல்லை ஒரு 500 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 500 பேஜஸையும் படித்து அதால் கான்டெக்ஸ்ட் விண்டோக்குள்ளே பொருத்த முடியாது. அதனால் நீங்கள் அந்த புக்கிலேருந்து கேட்குற எல்லா கொஷினுக்கும் அது கரெக்டாலாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கிற முக்கியமான டெக்னிக் தான் கான்டெக்ஸ்ட் காம்பேக்ஷன். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு யூசரோட இன்ட்ராக்ஷன் இருக்குது. யூசர் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு இன்வாய்ஸ் அப்ரூவலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொத்த கான்வர்சேஷனையும் படித்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து எனக்கு இன்வாய்ஸ் அப்ரூவலில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் என்ன விஷயம்னு கேட்குது. யூசர் வந்து இந்த இன்வாய்ஸ் ஐடியில் இன்வாய்ஸ் வந்து 10 டேஸ்க்கு மேலே பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக இது வந்து நம்மளோட இன்டர்னல் பாலிசியை வயலேட் பண்ணுது, ஸோ இதை எஸ்கலேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏஐ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யூசரோட கடைசி ப்ராம்ப்ட் ப்ளீஸ் எஸ்கலேட் திஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொத்த கான்வர்சேஷன் ப்ளஸ் இப்போ யூசரோட கடைசி ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம எல்எல்எம்க்கு அனுப்ப போகிறோம். பட் இந்த கான்வர்சேஷனை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் எல்எல்எம்க்கு தேவையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 மெசேஜ் ஜஸ்ட் ஒரு யூசரோட ஹாய், அசிஸ்டண்ட்டோட க்ரீட்டிங் மெசேஜ், இது ரெண்டுமே நம்மளோட கான்டெக்ஸ்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நம்ம ஏன் ஒரு தடவையும் மொத்த கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியையும் ஃபுல்லாக அனுப்பணும்? இதிலிருந்து தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம அனுப்பினோம்னா அதுதான் கான்டெக்ஸ்ட் காம்பேக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் கான்வர்சேஷனை நான் கான்டெக்ஸ்ட் காம்பேக்ஷன் பண்ணி எனக்கு வரப்போகிற ரிசல்ட்டில் ஜஸ்ட் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் கோல் எஸ்கலேட் டிலேட் இன்வாய்ஸோட ஐடி என்ன, இஷ்யூ வந்து 10 டேஸ்க்கு மேலே இது பெண்டிங்லேயே இருக்குது,
கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, ரெக்வயர்ட் ஆக்ஷன் வந்து யூசர் இதை எஸ்கலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் தான் எல்எல்எம்க்கு தேவை. இந்த கம்ப்ளீட் கான்வர்சேஷன் தேவை கிடையாது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம யூசர் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த கான்டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம எல்எல்எம்க்கு அனுப்புவோம். ஸோ எல்எல்எம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற கான்டெக்ஸ்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பீரியாடிக்கலாக மேபி நீங்கள் எவ்ரி 10 மெசேஜஸ்க்கு ஒரு தடவை எல்எல்எம்கே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அனுப்பி கான்டெக்ஸ்ட் காம்பேக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கான்டெக்ஸ்ட்டை அடுத்தடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இன்புட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் லார்ஜ் ஸ்கேல் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்ணுவோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எம்சிபினா என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கூகுள் ஏடிகே ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஜென்டிக் சிஸ்டம் பில்ட் பண்ணி எம்சிபி டூல் செட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் see you in the next video. Thanks for watching. Bye bye.